வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெனி பாக்கியாவை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோபி பக்கத்துல இப்போ பாக்கியா நிக்கிறாங்க. அந்த பக்கத்துல ராதிகா நிக்கிறாங்க. வர்ஷினி அப்பா சொல்றாரு, எழிலோட அம்மா அப்பாவும் நின்னா போதும், நீங்க பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபி அம்மா ராதிகாட்ட நீ கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுமா அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா இப்போ கோபப்பட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே வந்துடுறாங்க. ஐயர் இப்போ நிச்சயதார்த்த ஓலையை வாசிக்கிறாரு. ரெண்டு குடும்பத்துக்கும் இதுல சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. சம்மதம்னு சொல்றாங்க. எழில்ட்டையும் வர்ஷினிட்டையும் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. வர்ஷினி உடனே சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா எழில் சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. பாட்டி சம்மதம் சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் தலை மட்டும்தான் அசைக்கிறாரு. ரெண்டு குடும்பமும் இப்போ தட்டம் மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறாங்க. ஐயர் பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினி ரொம்ப சந்தோஷமா எழில் கழுத்துல மாலை போட்டு விடுறாங்க. ஆனா எழில் அமிர்தா பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. வர்ஷினி கழுத்துல மாலை போடாம நின்றுட்டு இருக்கிறாரு. மாலை போடுடா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. மனசே இல்லாம இப்போ எழில் வர்ஷினி கழுத்துல மாலை போட்டு விடுறாரு. எழில வர்ஷினி விரல்ல மோதிரம் போட்டு விட சொல்றாங்க. ஆனா எழில் அமிர்தாட்ட பேசினது பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் உங்களை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீங்க நானு நிலா பாப்பா 3 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாரு. வர்ஷினியோட விரல்ல இப்போ மோதிரத்தை போடாம யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. போட்டு விடு எழில் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறமா எழில் வர்ஷினி கையில மோதிரம் போட்டு விடுறாரு. எழில் ரொம்ப டல்லா இருக்கிறத பாக்கியா நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததான் எல்லாரும் சேர்ந்து நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. கோபி பக்கத்துல பாக்கியா நின்றுட்டு இருக்கிறாங்க. ராதிகா இப்போ ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்து முறைச்சிட்டே இருக்கிறாங்க. கோபி பயந்து போய் கீழே இறங்கி போறாரு. என்னை கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கோபப்படுறாங்க ராதிகா. மயுவுக்கு நாளைக்கு ஏதாவது விசேஷம் வச்சா ராஜேஷா என் பக்கத்துல வந்து நிக்க போறாரு, நீங்க எதுக்கு அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க ஜோடியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன ராதிகா பண்றது, அம்மா தானே நிக்க சொன்னாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோபி கேக்குறாரு. பாக்கியா மாமனார் பாக்கியாட்ட சொல்றாரு, நீ எழில பத்தி கவலைப்படாதம்மா, அவனோட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் இப்போ பாக்கியாவை சாப்பிட கூப்பிடுறாங்க. நான் எழில் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே எழில வர்ஷினி பாத்துப்பா, நீ சாப்பிடவாமா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா பாக்கியா எதுவுமே சாப்பிடாம அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்பதான் ஜூஸ் குடிச்சேன், எனக்கு பசி இல்ல மாமா, எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லி எழுந்து வராங்க. எல்லாம் அமிர்தா இப்போ நிலா பாப்பாவை தூக்கிட்டு மண்டபத்துக்குள்ள வந்துடுறாங்க. எழிலும் வர்ஷினியும் இப்போ போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அமிர்தா எழில ஸ்டேஜுக்கு கீழே தேடிட்டு இருக்கிறாங்க. வெளியே நிக்கிறத பார்த்து அவர்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்ப எதேச்சியா இப்போ ஸ்டேஜ பாக்குறாங்க. அங்க பார்த்தா எழிலும் வர்ஷினியும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அமிர்தா. அமிர்தா இப்போ அழுதுட்டு இருக்கிறாங்க. அமிர்தா நிக்கிறத இப்போ ஈஸ்வரி பாட்டையும் ஜெனியும் பாக்குறாங்க. இது அமிர்தா தானே, ஒருவேளை கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்திருக்கிறாளோ அப்படின்னு ஜெனிட்ட கேக்குறாங்க பாட்டி. ஈஸ்வரி மனசுல நினைக்கிறாங்க, எழில் கண்ணில் இவ பட்டா என்ன ஆகுறது, யாருக்கும் தெரியாம இவளை துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஜெனி பாட்டி 2 பேரும் அமிர்தா பக்கத்துல வராங்க. அமிர்தாவை இப்போ பாட்டி கையோட பிடிச்சி இழுத்துட்டு மண்டபத்துக்கு வெளியில வராங்க. இல்ல தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. எழிலுக்கு கல்யாணமா பாட்டி அப்படின்னு கேட்டு அமிர்தா அழுறாங்க. அப்புறம் நான் அவன் உன்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. நீ எங்க வீட்டுக்கு வரப்பவே நான் நினைச்சேன், என்னோட பேரை நான் வளைச்சு போடலான்னு நினைச்சியா அப்படின்னு கோவமா பேசுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.